அமேசான் கிராசரி நான் வந்து எப்போ புக் பண்ணாலும் கரெக்டாக டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பெருமையாக நான் பேசியிருப்பேன்ல. இப்போ ரீசெண்டாக வந்த ப்ராடக்ட்ஸில் ஒரு சிலது வந்து டேமேஜ் ஆகிருந்தது. பட் அது மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்கல. பட் அதை நான் வந்து கஸ்டமர் கேர் கூட மல்லு கட்டி நான் ரீஃபண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஓகேவா? இப்படி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் கிராசரியும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அது டெலிவரி கொண்டு வந்து குடுத்துட்டு இருந்தாரு இல்லையா? கடைசியில தான் நான் வந்து அவர்கிட்ட நம்பர் வாங்கியிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட 2 வருஷம், 3 வருஷமா குடுத்துக்கிட்டு இருந்தாரு. இதுவரையும் நான் ஒரு தடவ கூட அவர்கிட்ட நம்பர் கேட்கல. சரி எதுக்காவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பெர்சன் நம்பர் குடுத்திருந்தாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கால் பண்ணா, "இல்லங்க, எனக்கு கொஞ்சம் அங்க ஒர்க் லோட் அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுனால நான் ரிலீவ் ஆயிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கால் கட் பண்றாரு. அப்புறமா எப்படியோ மெனக்கெட்டு, இப்ப இந்த ஏரியாக்கு யாரு டெலிவரியோ அந்த பெர்சனோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி, அந்த பையன்கிட்ட நான் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு தடவ மட்டும் தான் திமிரா பேசிட்டு கட் பண்ணிடுறானுங்க. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு அந்த மேனேஜர், ஹையர் அஃபிஷியல் நம்பரு நான் கேட்டு வாங்கி பேசினா, அவன் 100 தடவ கால் பண்ணியிருக்கேன் பாருங்க, அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் சுத்தமா எடுக்கவே இல்ல. ஸோ அதிசயமா ஒரே ஒரு தடவ எடுத்தான். எடுத்துட்டு 30 செகண்ட்ல பேசிக்கிட்டே இருக்கப்ப கட் பண்ணிடுறான். மூஞ்சில அடிச்ச மாதிரி பிஹேவ் பண்றானுங்க. ஏங்க காசு குடுத்து நம்ப வாங்குற பொருள கொண்டு வந்து குடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்னங்க நோகுது? அது வந்து ஜம்முன்னு அந்த வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு, டிரைவர் ஓட்டப் போறான். பக்கத்துல உக்காந்து ஃபோன நோண்டிக்கிட்டு, கத அளந்துக்கிட்டு, ஜஸ்ட் லைக் தட் குடுத்துட்டு போய்க்கிட்டே இருக்காய்ங்க. ஒரு பார்சலுக்கு ரூ. 15 ரூ. 20 கிடைக்குதுல்ல. அதுல நல்ல லாபம் பார்க்கறதுனால தானே அதுல இருக்க. என் பொருள மட்டும் கொண்டு வந்து குடுக்கறதுக்கு நோகுதா? அந்த Flipkart எனக்கு பிரச்சனை பண்ண அந்த டெலிவரி பெர்சன் பாருங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி எப்படி இடம் குடுக்குது? இங்க இருக்க ஒருத்தருக்கு நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கோம். அவரோட பொருள வந்து தூக்கி எறிஞ்சுட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவரோட பொருள வேணுட்டுமே வந்து வாண்டடா கேன்சல் பண்ணி அனுப்பியிருக்கோம். அப்படி சுத்தி, இப்படி சுத்தி அவர் வீட்டு முன்னாடியே வந்து தினமும் இருந்துகிட்டு, என் வீட்டுக்கு பின்னாடி ரென்ட்டுக்கு வந்திருக்குங்கல்ல, அவங்க தினமும் வந்து ஏதாவது புக் பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் டெலிவரி கொண்டு வந்து குடுத்துட்டு போறாங்க. நல்லா 5 நிமிஷம் வந்து ஆறாமற கத அளந்து, அதுக்கப்புறம் பொறுமையா தான் எல்லாம் டீல் பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட மட்டும் தான் டைம் ஆகுது, அது ஆகுது, இது ஆகுது, நாங்க ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல, அட்ரஸ் சரியா தெரியல, எல்லாம் பொய்யும் சொல்ல முடியும், எல்லாம் பித்தலாட்டமும் என்கிட்ட மட்டும் தான் ஆடுவாங்க. எனக்கு இத பத்தியெல்லாம் வந்து நான் ஒரு YouTubeல புலம்பி எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. எனக்கு பிரச்சனை பண்ண மூதேவிங்கள்லாம் இந்த வழியாவே போதுங்க, வருதுங்க. அதுங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து மனசு என்ன சொல்றது? நம்ப இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணி, அவன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே! எனக்கு சபிச்சாய்ங்க பார்த்தீங்களா? அந்த காசு திரும்பி வராதுடான்னு சொல்லிட்டு சிரிச்சது பார்த்தியா? அந்த சனியனுங்கலாம் கூட நான் பல நாளா வந்து பார்க்காம இருந்தேன். அந்த பண்ணாடைங்களெல்லாம் கூட நான் இப்ப வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த பக்கமே தான் போதுங்க, வருதுங்க. ஒரு பக்கம் நாய் கத்துது, ஒரு பக்கம் இதுங்கள வந்து நம்மளால மல்லு கட்ட முடியல. சுத்தி முத்தி இருக்க பீடைங்கள்லாம் கூட நமக்கு ஏதாவது வெனப்புடிச்சு அலையுதுங்க. $100 வரும், $100 வரும்னு சுத்தமா வராம போயிடுச்சு. போன வருஷம் என்ன சொல்றது? போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் மாசத்துக்கு ரூ. 14,000 சம்பாதிச்சுட்டு இருந்தவன், இந்த வருஷம் மாசத்துக்கு ரூ. 2,000 YouTubeல இருந்து வராது. இப்ப இதுங்கெல்லாம் பேசி பேசி தானே எனக்கு அதுல குறையுது. அப்ப போறவங்க வரவங்களுக்கெல்லாம் என் மேல என்ன காண்டு? எதுக்கு இப்படி என்ன வந்து சபிச்சுக்கிட்டே இருக்குதுங்க? கல்லடி பட்டாலும் படலாம். கண்ணடி படக்கூடாது. நான் கல்லடியும் பட்டிருக்கேன், கண்ணடியும் பட்டு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பீடைங்களால நான் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நான் வந்து உட்காந்து நான் பேசிட்டு வரேன். இன்னைக்கு நான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட. அவர் 2 மணி நேரமா நான் சொன்ன கதைய மட்டும் தான் கேட்டாரு. அவர் எனக்குன்னு ஒரு சொல்யூஷன் குடுக்கல. அடுத்த சிட்டிங், அடுத்த செஷன் வாங்க, அப்ப பேசிக்கலாம். இப்ப வந்து ரூ. 500 கன்சல்டேஷன், அடுத்த சிட்டிங்க்கு ரூ. 700 கன்சல்டேஷன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் கூட கிடையாது. அது என்னுடைய அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணியும் நம்ம வந்து வாங்கிக்க முடியல. அப்ப நான் சொந்த காச குடுத்து, ஒரு பொருள காசு குடுத்து வாங்குன பொருள கைக்கு வராததுனால ஸ்ட்ரெஸ் ஆயி, நான் வந்து அவமானப்பட்டு, அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ல நான் ஆல்ரெடி டெலி கன்சல்டேஷன் நான் இன்சூரன்ஸ் மூலமாவே எடுத்தேன். நேத்து தான் அந்த மேடம் கிட்ட பேசினேன். ₹450 அது. அது இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா அந்த இன்சூரன்ஸ்க்கு நான் ₹30,000 கட்டியிருக்கேன். அதுல தான் அதெல்லாம் கவர் ஆகுது. யாரோ பண்ற பிரச்சனை, எவனோ மென்டலு, எவனோ பைத்தியம். இந்த பைத்தியங்களால, இந்த மென்டலுங்களால நான் எதுக்குங்க இந்த மாதிரிலாம் டெலி கன்சல்டேஷன், வீடியோ கன்சல்டேஷன், இன் பெர்சன் என்ன சொல்றது கிளினிக் கன்சல்டேஷன் தேவையா? நம்ம போயிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம எதையும் மறைக்க மாட்டோம். எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லி, இது என்ன இது ஒரு மாதிரி தான் வந்து இன்னைக்கு கூட அவரு வந்து கடைசியா அந்த டாக்டரு ஒரு மாதிரி தான் வந்து திங்க் பண்றாரு.
பொட்டை அது இதுன்னு நானும் பொட்டை தானே, கல்யாணம் ஆகலை குழந்தை பெற்றுக்கலாம் நான் பொட்டையா? எல்லாம் இஷ்டத்துக்கும் யோசிச்சுட்றீங்களே. இப்போ டாக்டர் ஒன்றும் கிடையாது, எம்பிபிஎஸ் படிக்கலையா, டாக்டர் கிடையாது, தான் சைக்கியாட்ரிஸ்ட் தான், ஓகேவா? நார்மல் சைக்கியாட்ரிஸ்ட்டு, ஓகேவா? சரி, என்னை விட சின்ன பையன் தான், பட் சார்ன்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்ருக்கேன். நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தானே தம்பி வாங்க போங்க தானே பேசுகிறேன். அப்புறமா எதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லாமல் என்னை அலக்கழித்து என்னை வந்து கத்த விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? அறிவு கட்ட கழுதைங்களாக இருக்காங்க. என் பொருள் வராமல் நான் 3 நாளாக மல்லு கட்டி அமேசான் அந்த கஸ்டமர் கேரில் எத்தனை தடவை நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோ மல்லு கட்டி அவுட் ஃபார் டெலிவரி செகண்ட் டைம் வந்தது. அதுக்கப்புறம் அவன் ஏதோ பிரச்சனை பண்ணி எனக்கு ஆர்டரை தேவையில்லாமல் கேன்சல் பண்ணி விட்டுட்டான் அந்த மேனேஜர். எவனோ ஒருத்தன் கோகுல்னு இருக்கான் பாருங்க, அப்பு கோகுல். என்னங்க இவங்கெல்லாம், எதுக்குங்க இவங்கெல்லாம் வந்தாங்க வேலை பார்க்கணும் ஒரு பொருளை கொடுக்காதப்ப? அந்த அவுட் ஃபார் டெலிவரி வந்தது இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் அது திங்கக்கிழமையே நான் வந்து கேட்டப்ப கொண்டு வந்து கொடுத்துடுவோம், நீங்கள் ஒன்றும் கால் பண்ண தேவையில்லை. அவன் ஒரு மாதிரி பேசுகிறான். அவன் வந்து ஃபஸ்ட்டே என் பேர் என் ஆர்டர் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டான் அந்த சாடிஸ்ட், அந்த புதுசாக சேர்ந்த அந்த டெலிவரி ஏஜென்ட்டு. அது புதுசாக சேர்ந்துச்சோ இல்லைனா ஆல்ரெடி இந்த ஃப்ளிப்கார்ட் ஏஜென்ட்டுக்கு அந்த இன்சார்ஜுக்கு எல்லா பரதேசிங்களும் வந்து ஒன்று கூடியிருப்பானுங்க போல். அதனால் என்னுடைய பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு கையில் கொண்டு வந்து கொடுக்காத அளவுக்கு பண்ணுறாங்க. நான் வேறு கிரெடிட் கார்டில் வாங்கியிருந்தேன், அது இன்னும் ரீஃபண்டு கூட ஆகலை. இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அமேசான் கஸ்டமர் கேரில் ஒவ்வொரு நாளும் வந்து மணிக்கணக்காக நான் பேசி எனக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். இவ்வளவு வந்து பிரச்சனை பண்ணி குடைச்சல் கொடுத்து அதில் வந்து அவனுங்க மேனேஜராக இருக்காங்க, அதில் ஒரு டெலிவரி ஏஜென்ட்டாக இருக்கானுங்கன்னா அவனுங்க அதில் சம்பாதிச்சு சாப்பிட்ற காசு இல்லை, அது வந்து நல்ல சோறு சாப்பிட்றதுக்கு சமம் கிடையாது, பீத்தன்றதுக்கு சமம். அதுக்கு அவங்க வேற ஏதாவது வந்து செஞ்சு பிழைக்கலாம். இந்த மாதிரி தருதலைங்கள்லாம் எதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் செக்டரில் வேலை பார்க்கணும்? நான் இதே மாதிரி தான் அந்த ஃப்ளிப்கார்ட் அந்த ஏரியா மேனேஜர் கால் பண்ணி கேட்குறேன், என்னங்க எனக்கு பிரச்சனை பண்ண பையனை இன்னும் கூட வேலைக்கு வச்சுருக்கீங்க, அது இங்கே தான் வருது போகுது, ஆனால் என் பொருளை மட்டும் கேன்சல் பண்ணி அனுப்புது அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கானுங்க. ஏங்க ஏதாவது ரிப்ளை பண்ணாதானேங்க, எனக்கு என் பொருள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன இதுக்கப்புறம் நான் இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான்னா, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், ஏதோ கால் வந்ததுன்னு தான் நான் பேசுகிறேன், நான் போயிட்டு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுதுங்களே தவிர பரதேசி நாய்ங்க. எந்த ஏரியா மேனேஜர் எந்த பரதேசி கூட அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து கன்சர்னாக பேச மாட்டேங்கிறான். அவனுங்க வந்து பேசாமல் அலக்கழிக்கிறதுனால தான் அவனுங்களை வந்து நான் கொஞ்சம் ஹார்ஷாக நான் பேசியிருப்பேன். அப்போ கூட அவனுங்க மரியாதையோடு தான் நான் பேசியிருக்கேன் நான். ஆனால் எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லை, எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது. என்ன இங்கே தனி மரமாக தான் இருக்கான், என்ன வேணால் செய்யலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இல்லைனா என்ன சொல்கிறது, ஊரை விட்டு ஒதுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்களா? இனிமேல் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு நம்ம எதுவும் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்க முடியாதா? நம்ம கம்ஃபர்ட்டுக்கு நம்ம சொந்த வீட்டில் 32 லட்சம் செலவு பண்ணி கண்ட நாய்ங்களுக்கு 35 லட்சம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் நம்ம வந்து காசை போட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாதா? நைட்டு நிம்மதியாக தூங்க விடாமல் நாய் கத்துமா? தெருநாய் கூட கத்த மாட்டேங்குது. வாடகைக்கு வந்த நாய்ங்களை வளர்த்து அந்த நாயை கத்த விட்டு வேடிக்கை பார்க்குதுங்க. எவ்வளோ குடைச்சல், பொருள் வீட்டுக்கு வர மாட்டேங்குது, தூக்கம் கெட்டு போகுது, நிம்மதியே இல்லை சுத்தமாக. கடைசியாக அந்த சாடிஸ்டிக் அந்த மேனேஜர் பாருங்க, அந்த பொடி பையன் என்ன பேசி வச்சுருக்கான் பாருங்க, சீன்னு சொல்லிட்டானாமா, சீன்னு சொல்கிறேன் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் நோட்டு கொடுத்தேன். என் பொருளை கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்க மாட்டீங்க, சீன்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவேன், என்ன பிரச்சனை பண்ணுறனுமே சொல்லிட்டு நீங்கள் முடிவோடு இருக்கீங்களா? எல்லாம் வந்து கூட்டுக்கலவானீங்களா? என் பொருளை எதுக்கு கேன்சல் பண்ணான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாம் வாய்ஸ் நோட் பார்த்துட்டு என்னை பிளாக் பண்ணி விட்டுடுச்சு புறம்போக்கு.